வணக்க நேயர்களே, மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்கள் தொடர்பாக சமூகத்தோடு நாங்கள் கலந்துரையாட வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது துறைக்கப்பால் நிகழ்ச்சி. அதன் அடிப்படையில் தான் இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கக்கூடிய பிரமுகர் ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக, அது மாத்திரமில்லாமல் ஒரு கல்வித்துறையில் ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு தமிழ் ஆசானாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏறாவூர் அலிகார் தேசிய பாடசாலையினுடைய உதவி அதிபராக கடமையாற்றுகின்ற நௌசத் பொய்ட் அவர்கள் இன்று எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் முதலிலே நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நான் நினைக்கின்றேன், இஸ்லாமியர்களுடைய ஐம்பெருங்கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நோன்பு கால பகுதியில் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களை கேட்டு பெறுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற விடயத்தை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு கொண்டு எங்களுடைய நேயர்களுக்காக உங்கள் சார்ந்த ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு வழங்க முடியுமா? நான் கமால்தீன் நௌஷாத், அதாவது எனது தந்தையினுடைய பெயர் கமால்தீன். முதலில் அவரை அறிமுகம் செய்ய வேண்டும். அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், ஒரு இலக்கியவாதி. அப்படிப்பட்ட ஒருவருடைய மகனாக பிறந்ததில் பெருமை அடைகிறேன். அவருடைய அந்த எழுத்தும் வீச்சும் ஆற்றலும் கருவிலே திருவாய் பெற்றதன் அமைவாகவே எனக்குள்ளும் பல்வேறு இலக்கிய ரசனை மிக்க ஆற்றல்கள் வெளிப்பட்டிருக்கின்றன என்பதை நான் பெருமிதம் அடைகின்றேன். அந்த வகையிலே கவிதை, சிறுவர் பாடலாக்கம், சிறுகதை மற்றும் பட்டிமன்றம் போன்ற பல்வேறு இன்னொரு துறைகளிலே ஈடுபட்டு வருகின்ற அதே வேளையிலே பல்வேறு மாணவர் சமூகத்திலுள்ள பலரையும் இனங்கண்டு அவர்களை பயிற்றுவித்து எதிர்கால சந்ததிக்கு புடம்போடுகின்ற ஒரு செயற்பாடை செய்து வருவதில் இந்த ஆசிரியர் தொழிலில் இருப்பதன் காரணமாக முக்கிய பங்காற்ற முடிகின்றது என்பதில் இந்த ஆசிரியத்துவத்தின் மீது நான் பேரவாவோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே தமிழாசானாக இருப்பதன் காரணமாக கடந்த 20 வருடங்களாக காப்போது சாதாரண தரம் மற்றும் உயர்தர மாணவர்களுக்கு மாத்திரமே கற்பிக்கின்ற ஒரு ஆசானாக இருப்பதனால் வளர்ந்த மாணவர்களிடையே இருக்கின்ற அந்த திறமைகளை பயிற்றுவிப்பதில் பல்வேறு விடயங்களிலே வெற்றி கண்டிருக்கின்றோம். பல்வேறு புடம் போடக்கூடிய மாணவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய பல்வேறு செயற்பாடுகளூடாக இந்த பாடத்தினூடாக தடம் பதித்து வருகின்றேன். இவ்வாறு உங்களுடைய ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த அடிப்படையில் நான் உங்களிடம் வினவ வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், எங்களுடைய நிகழ்ச்சியில் வருகின்ற பிரமுகரிடம் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்கின்ற விடயம், உங்களுடைய ஆரம்ப கல்வி, உங்களுடைய ஆரம்ப கல்வி எங்கு, அதாவது உங்களுடைய ஆரம்ப பாடசாலை எது, அதன் பின்னர் உங்களுடைய உயர்தர பாடசாலை, உங்களுடைய அந்த பாடசாலை அனுபவங்கள் தொடர்பான விடயங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஆரம்ப பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அன்று சின்ன அலிகார் என்று அழைக்கப்பட்ட, இன்று அல்ஜிப்ரியா வித்தியாலயம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாடசாலையிலே தான் எனது தரம் 1 தொடர்பான கல்வி ஆரம்பமானது. அங்கே தரம் 9, அந்த காலத்திலே தரம் 6 வரைக்கும் இருந்தது. இப்போது தரம் 9 வரைக்குமான வகுப்பறைகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே தரம் 6ஆம் ஆண்டுக்கு நாங்கள் பெரிய அலிகார் என்று சொல்லப்படுகின்ற அலிகார் தேசிய பாடசாலை அங்கே இடமாற்றம் பெற்று சென்ற போது 6லிருந்து தரம் 13 வரைக்குமான காலப்பகுதியிலே அந்த பாடசாலையிலே கற்க வேண்டிய ஒரு சிறப்பான சூழலிலே அந்த காலப்பகுதிகள் மிகவும் ஒரு கடினமான 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் மிகவும் கடினமான ஒரு முரண்பாடுகள் உள்ள பகுதியாகையால் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதிலே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே தான் எங்களது காப்போத்த சாதாரண தர காலங்கள் எல்லாம் அமைந்திருந்தது. அந்த வகையிலே அந்த பாடசாலையில் கற்று அங்கு எங்களோடு இணைந்து செயற்பட்ட MC உசனார் ஆசிரியர், டி மீராநபி ஆசிரியர் போன்றவர்களுடைய அவர்களெல்லாம் பெருங்கவிஞர்கள். அவர்களுடைய அந்த கலை பயணத்திலே அல்லது அவர்களுடைய அந்த கவிப்பயணத்தோடு இணைந்து சாதாரண தரத்திலும் உயர்தரத்திலும் நாங்கள் தமிழ் பாடத்தை ஒரு பாடமாக கொண்டதன் காரணமாக அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அறிவும் ஆற்றலும் எங்களுக்குள் ஊடுகடத்தப்பட்டது என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே அல்ஜிப்ரியா வித்தியாலயம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாடசாலையும் அலிகார் தேசிய பாடசாலையும் எனது கல்வி நடவடிக்கையிலே பாரிய பங்காற்றி இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது. அத்தோடு மகிழ்ச்சியான விடயம் என்னவென்று சொன்னால், அந்த அலிகார் தேசிய பாடசாலையிலேயே படித்து அந்த பாடசாலையிலேயே ஆசிரியராகவும் உதவி அதிபராகவும் கடமையாற்றுகின்றமை இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைய எனது கவித்துவ இந்த வளர்ச்சியிலே
அந்த கல்லூரியின் அதிபர் மற்றும் பிரதி அதிபர்கள், அங்கு இருக்கின்ற ஆசிரிய குழாமினர் எமக்கு தருகின்ற உற்சாகம், எமக்கு தருகின்ற அந்த உந்துதல்கள் எமது தடத்தை மேலும் பதிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இந்த இடத்தில் நான் உங்களிடம் விட வேண்டிய இன்னும் ஒரு விடயம், உங்களுடைய பாடசாலை காலம் எவ்வாறு சென்றது? ஒரு பாடசாலைகளை நீங்கள் அதாவது பலர் குறிப்பிடுவார்கள், சிலர் பாடசாலைகளை துடிப்புமிக்க மாணவர்களாக, குலப்படிக்கார மாணவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய பாடசாலை காலம் எவ்வாறு சென்றது? விளையாட்டுத்துறை மீதான ஈடுபாடுகள் அவை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? எனது பாடசாலையை பொறுத்த வரைக்கும் தரம் 5 வரைக்குமான காலப்பகுதி ஒரு விளையாட்டுத்தனமான, பழமையாக எல்லா மாணவர்களும் இருக்கின்ற ஒரு நண்பர் குழாமோடு சேர்ந்த ஒரு குழுமுறை சார்ந்த ஒரு இன்பமான ஒரு காலப்பகுதி, மறக்க முடியாத காலப்பகுதி. அதே நேரத்திலே இடைநிலை கல்வி தரம் 6 தொடக்கம் 13 வரையிலான காலப்பகுதியிலே தனிப்பட்ட ரீதியாக எனது செயற்பாடுகள், விளையாட்டுத்துறை சார்பான செயற்பாடுகளிலே நான் பெருமளவு ஆதரவு காட்டவில்லை. அதற்கான சூழலும் அமையவில்லை. ஏனென்று சொன்னால், விளையாடுகின்ற அந்த காலப்பகுதியிலே எனது தந்தையினுடைய தொழில் முயற்சிகளிலே நானும் எனது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்ற குடும்ப பொறுப்பு ரீதியாக தந்தையோடு இருப்பதன் காரணமாக பின்னேற வேளைகளிலே விளையாட்டுத்துறைகளுக்கோ அல்லது பிரத்யேக பாடங்களுக்கோ செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஏற்கனவே என்னிடக்குள்ளே அந்த விளையாட்டுத்துறை சார்பான ஒரு ஆர்வமும் மிக குறைவாக காணப்பட்டது. ஆனால் அந்த காலத்திலிருந்தே வாசிப்புத்துறை சார்பான ஆர்வம் தான் கூடுதலாக காணப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனது தந்தை சிறு வயது முதலே அந்த வாசிப்பு வழக்கத்தோடு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். எனது தந்தையினுடைய கடையிலே தினசரி பத்திரிகைகள் அனைத்தும் வாங்குவார்கள். ஒரு பேப்பர் என்றால் நூலகம் போன்று 2 அல்லது 3 பேப்பர்கள். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை, தினபதி, சிந்தாமணி போன்ற ஜனரஞ்சகமான தினபதி போன்ற ஜனரஞ்சகமான பத்திரிகைகள் வெளிவந்த காலம். அதிலே சிறு சிறு கதைகள் எழுதுவது, குறுக்கெழுத்து போட்டி எழுதுவது போன்ற விடயங்களிலே ஈடுபாடு காட்டி அந்த வாசிப்பு தான், அதிலே இருக்கின்ற ஆர்வத்தினால்தான் அந்த இலக்கிய ரீதியாக எனது பாடசாலை பயணம் மேற்கொள்ளப்பட்டது. குறும்புகளை பொறுத்த வரைக்கும், குறும்புகள் நண்பர்களோடு சேர்ந்து மிகவும் நகைச்சுவையான, ரசிக்கத்தக்க, இன்றும் அந்த நகைச்சுவைகளை மாணவர்கள் நாங்கள் கூடுகின்ற போது, எங்களுடைய பெச் ரீதியாக கூடுகின்ற போது பகிர்ந்து கொள்கின்ற அந்த நினைவூட்டப்படுகின்ற நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் மறக்க முடியாத மனப்பதிவுகளாக இருக்கின்ற அதே வேளையிலே ஆசிரியர்களையோ பாடசாலை சொத்துகளையோ பாடசாலையினுடைய ஏனைய அபகீர்த்தி ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளாக அமையவில்லை. அது மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களோடு சேர்ந்து தான் நான் அந்த பாடசாலையில் ஆசிரியர்களை வேலை செய்தேன். அப்போது அந்த ஆசிரியர்களும் சொல்லுகின்ற விடயம் என்னென்றால், இவர்களுடைய பெச்சிலை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள், இவர்கள் படிக்கின்ற காலத்திலே மிகவும் மரியாதையும் ஒழுக்கமாக பாடசாலையினுடைய புறக்கீர்த்திய செயற்பாடுகளிலே மிகவும் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று இவர்கள் இந்த பாடசாலை இப்படி ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று எங்களை விரல் காட்டி உதாரணம் காட்டக்கூடிய அளவில் இருந்தோமே தவிர, பாடசாலையை பொறுத்த வரைக்கும் எங்களது குறும்புகள் மாணவர்களிடையே, மாணவர்களை சீண்டுதல், மாணவர்களை உற்சாகப்படுத்தல், மாணவர்களோடு சேர்ந்த குறும்புகளாக இருந்தனவே தவிர பாடசாலைக்கும் கல்வி திட்டத்துக்கும் அபகீர்த்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த வகையிலும் அமையவில்லை. ஏன் அதை உறுதிப்பட கூறுகின்றால், இந்த நிகழ்வை கூட எனது ஆசிரியர்களும் பார்வையிடுவார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த உண்மைத்தன்மை தெரிய வரும் என்பதனை வெளிப்படைத்தன்மையாக பேசப்படுகின்றது. நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய பாடசாலை கால அனுபவங்கள், அவை தொடர்பான பயணங்கள் என்று பல விடயங்களை நாங்கள் இந்த முதல் பகுதியிலே தொட்டு சென்றிருக்கின்றோம். அடுத்த பகுதியிலே நாங்கள் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை தொடர்ந்து உங்களிடமிருந்து கேட்டறிவதற்காக இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்து கூட நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நடந்திருக்கின்றோம் துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடு. தொடர்ச்சியாக நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியிலே நாங்கள் பயணிக்கலாம். எங்களுடைய தமிழ் ஆசிரியராக, அதே போன்று மட்டக்களப்பு ஏறாவூர் அலிகார் தேசிய பாடசாலையுடைய உதவி அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நௌசர் பௌசித் அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அதே போன்று தன்னுடைய பாடசாலை கலை அனுபவங்கள் என்று பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து வருகின்றார். இந்த பகுதியிலே நாங்கள் அவருடைய இலக்கியத்துறை சார்ந்த ஈடுபாடுகள், அதே போன்று அவர் தற்போது சமூகத்துக்கு ஆற்றி வருகின்ற பணிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உந்துதல்கள் என்று பல விடயங்களை நாங்கள் கேட்டறிவதற்காக இருக்கின்றோம். இவ்வாறு முதல் பகுதியில் எங்களுடைய பாடசாலை கால அனுபவங்கள் தொடர்பாக நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள். இந்த இலக்கியத்துறை மீதான ஈடுபாடு, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பத்திரிகைகளை வாசிப்பதன் ஊடாக எனக்குள் அது ஒரு ஆழ வேரூன்றி இருந்தது என்ற விடயத்தை
நீங்கள் தொட்டு சென்றீர்கள். அதை தாண்டி இந்த இலக்கியத்துறைக்குள் நுழைய வேண்டும், இந்த இலக்கியத்துறைக்குள் நான் ஒரு இலக்கியவாதியாக பயணிக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் உங்களுக்கு எவ்வாறு வேறு ஒன்றியது? உண்மையிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், கண்டது கற்க பண்டிதனாவான் என்று சொல்வார்கள். எனது தந்தையோடு சேர்ந்தவர், எனது தந்தை ஆசிரியர் பணி கிடைத்தும் அந்த பணியிலே குறைவான சம்பளம் என்று அந்த காலத்திலே கருதியதன் காரணமாக அந்த பணியை விட்டு அந்த பணிக்கு செல்லாமல் தன்னை தொழில் முயற்சியில் ஈடுபடுத்தி கொண்டவர். அவரோடு சேர்ந்து அந்த வாழைப்பழக்கடை, அந்த கடையிலே எனது நண்பர் தந்தையினுடைய நண்பர்கள் அவர்கள் மாலை நேரங்களிலே கூடி விடுவார்கள், சுமார் 5-6. அதிலே பிரபலமான கவிஞர்கள், கற்றவர்கள், இலக்கிய ரசனை உள்ளவர்கள் என்று சொல்லி அந்த கடையிலே பல்வேறு விதமான விடயங்கள் பல்வேறு தலைப்புகளிலே ஒரு பட்டிமன்றமாக ஒவ்வொரு நாடும் விவாதிக்கப்படுவதும் கருத்து பகிர்வு நடப்பதும் பழங்கால மரபு ரீதியான விடயங்களை ஞாபகப்படுத்துவதும், இந்த ஊரில் அந்த இடத்தில் அது இருந்தது, இந்த இடத்தில் இப்படி இருந்தது, அந்த காலத்தில் இருந்தவர்கள் இப்படி பேசினார்கள், அப்படி பேசினார்கள், அவர்களுடைய செயற்பாடு இப்படி இருந்தது என்று சொல்லி அந்த இறைமீட்டல் செய்யப்படுகின்ற, காலத்தை இறைமீட்டு பார்க்கின்ற, பின்னோக்கி செல்கின்ற ஒரு செயற்பாடுங்க. அது ஒரு இலக்கிய மன்றமாகத்தான் இருக்கும். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இருந்து வந்தது எனக்கு ஒரு பின்னணியாக அமைந்திருந்தது. என்னுடைய நூலுக்கு அணிந்துரை எழுதும் போது முன்னாள் அமைச்சரும் இலக்கியவாதியும் சிறந்த வாசிப்பாளருமாகிய பஷீர் சையத் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதில் ஒரு வசனம் சொல்வார்கள், வாழைப்பழ கடையிலே அங்கே இருக்கும் வாழைப்பழங்களை விடவும் அங்கே இருப்பவர்களுடைய பேச்சுகள் இனிமையானவை என்ற ஒரு வார்த்தையை பிரயோகித்திருப்பார். அது உண்மையிலே ஒரு சரியான ஒரு அளவுகோல் என்று கருதுகின்றேன். அந்த வகையிலே அப்படியான ஒரு சூழலில் இருந்தவர்கள், எனக்கு தமிழ் பாடம் ஏயிலே கற்பித்த அனலக்தர் என்று பெயர் பெற்ற டி மீராளபேசர் அவர்கள் கூட அந்த இடத்திலே வருவார்கள். இப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஏறாவூரின் மூத்த கவிஞர் ஏறாவூர் தாஹிர் அவர்களும் மாலை நேரத்தில் அந்த இடத்திலே வருவார்கள். அவர்கள் ஒரு காலப்பகுதியிலே எனது சந்தை கொஞ்சம் சுகமீனமுற்று அந்த கடையை நாங்கள் முற்றாக நிறுத்தியதன் பின்னால் என்னை காணும்போது சொல்வார்கள், ஒரு சந்தை இல்லாதது எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாக காணப்படுகின்றது. ஏனெனில் அந்த கடையிலே நாங்கள் கூடுகின்ற போது அனைத்தையும் மறந்து நாங்கள் பல்வேறு விடயங்களை மகிழ்ச்சியாக இருந்து கழிக்கின்ற அந்த பொழுதுகள் இல்லாமல் இப்போது தனிமையாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அந்த சூழலை உணர்கின்ற அளவுக்கு ஒரு இலக்கிய மன்றமாக இருந்தது. இவ்வாறாக உங்களுடைய இலக்கியத்துறை மீதான ஈடுபாடு, அது இலக்கியத்துறையிலே நீங்கள் பலரிடம் பெற்ற அனுபவங்கள் இருக்கின்றது. இந்த நிலையிலே உங்களுடைய முதலாவது இலக்கிய பதிப்பு தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? பதிப்பு என்கின்ற போது நான் எழுதிய ஆக்கங்கள் பத்திரிகையில் வெளிவந்த பதிப்பாக கருதுகிறீர்களா அல்லது எனது நூலாக வந்த பதிப்பை கருதுகிறீர்கள்? 2 விடயங்களையும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் பத்திரிகைகள் எழுதியிருக்கக்கூடிய பதிப்புகளாக இருக்கலாம், அதேவேளை நீங்கள் நூலாக வெளியிட்டு அவை விருதுகள் பெற்ற விடயங்களாக இருக்கலாம். இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு சற்று கூறக்கூடியதாக இருக்குமா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று குறுக்கெழுத்து போட்டி, சிறுவர் பாடல் குறுக்கெழுத்து போட்டி மற்றும் சிறிய கதைகள், நான் அந்த காலத்தில் இருந்த பத்திரிகைகளாக சிந்தாமணி, தினபதி போன்ற பத்திரிகைகளிலே சின்ன சிறிய கதைகள் எழுதியிருக்கிறேன், குறுங்கவிதை கதைகள். அத்தோடு கவிதைகளை பொறுத்த வரைக்கும் சிறிய கவிதைகளாக எழுதிய போதும் அவைகளை பத்திரிகைக்கு அனுப்பவில்லை. ஆனால் ஏஎல் படிக்கின்ற காலப்பகுதியிலே தான் எனது ஆசான் தமிழ் மொழி தின போட்டிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பெயரை பிரேரித்து அனுப்பியிருந்தாள். அந்த போட்டியிலே நான் கவிதை எழுதி மாவட்ட மட்டத்திலே எனக்கு 2ஆம் இடம் கிடைத்தது. முதலாவது கவிதையை மாவட்ட மட்டத்திலே 2ஆம் இடம் கிடைத்து அந்த பேப்பரில் அந்த முறை தெரிவு செய்யப்பட்ட மாவட்ட மட்ட பெறுபவர்கள் அடங்கிய பேப்பரை இன்றும் வைத்திருக்கிறேன். என்றால் முதலாவது எமது அடைவு, அதாவது பேப்பர்லேயே நாங்கள் கவிதைகள் என்பன தினசரி பத்திரிகைகளை எழுதுகின்ற போது அது வருவதன் ஒரு இயல்பான விஷயம். பரிசுக்குரியதாக போட்டியிலே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட முதலாவது ஒரு ஆவணம் என்பதனால் அதை நான் இன்றும் வைத்திருக்கிறேன் நினைவு கூர்ந்து. அதன் பின்னர் அதே ஆண்டிலே விவாத போட்டிக்காக என்னை தெரிவு செய்து அதிலே தலைமை தாங்கும் பொறுப்பையும் எனது ஆசிரியர் எனக்கு அனுப்பி வழங்கினார். அந்த போட்டியிலேயும் மாவட்ட மட்டத்திலே நாங்கள் 2ஆம் இடத்தை பெற்றோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, நான் முதலாவது எழுதி மாவட்ட மட்டத்திலே 2ஆம் இடம் பெற்ற அந்த கவிதை சுடுகாட்டு தோரணங்கள் என்று சொல்லித்தான் அந்த தலைப்பு. அப்ப அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், யுத்த சூழலாக இருந்ததன் காரணமாக அவற்றை மையப்படுத்தி அவற்றோடு சேர்ந்து அதை கொஞ்சம் இணைத்து எழுதியதன் காரணமாக சில வேளையில் அந்த உணர்வுபூர்வமாக அந்த கவிதை அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கவிதை ஞாபகம் இல்லை, ஆனால் தலைப்பு ஞாபகம் இருக்கிறது.
அதன் பின்னர் இப்படியாக பாடசாலை போட்டிகள், தமிழ் தின போட்டிகள் என எழுத்த ஆரம்பித்த அந்த காலப்பகுதிகளிலே, ஆனால் பத்திரிகை தினமுரசு பத்திரிகை வந்தது. தினமுரசு பத்திரிகையிலும் ஆக்கங்களை எழுதுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக கிடைத்தது. கிடைக்கின்ற போது அதன் பின்னர் பல்கலைக்கழக காலங்களிலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கற்றவன் நான். அதுவும் ஒரு மிகவும் இறுக்கமான ஒரு காலப்பகுதியாக இருந்தது. போக்குவரத்து மற்றும் புறச்சூழல்கள் எல்லாம் சிக்கலான காலப்பகுதி இருந்தபோதும் பத்திரிகை ஆர்வம் அந்த காலப்பகுதியை குறைந்து நூலகத்தை பயன்படுத்துகின்ற ஆர்வம் கூடிவிட்டது. அதனால் அங்கு நிறைய நூல்கள் இருந்தன. அவற்றை கற்கின்றதும் பல்கலைக்கழகத்திலும் தமிழை ஒரு பாடமாக எடுத்து கற்றதன் காரணமாக அதற்கான தேடுதல்கள், உசாத்துணைகள் என்பவற்றை ஆராய்கின்ற போது ஒரு நூலை தேடி போகின்ற போது இன்னொரு நூல் இருக்கு, அவைகளை படிக்கிறது. சிறு வயதிலேயே சாண்டிலியனுடைய அந்த நூல்கள், அப்படியா கல்கியினுடைய புத்தகங்கள் சொல்லி பெரும் பெரும் நூலை கூட வாசிக்கின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இந்த ஒரு ஆசிரியராக வேதனைப்படக்கூடிய விடயம் என்றால் இன்றைய மாணவர்களிடத்திலே இந்த வயதிலே அந்த வாசிப்பு இல்லாமல் போய்விட்டது என்பதும், அது சம்பந்தமாக இவ்வளவு பெரிய புத்தகங்களை படிப்பதா, இவ்வளவு எத்தனை வருடம் போகும் என்று அங்கலாய்க்கின்ற கேட்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இது வார்த்தைக்கு பல்கலைக்கழக காலத்திலே வெளியிடப்படுகின்ற சஞ்சிகைகள், துண்டு பிரசுரங்கள், ஏனைய விடயங்களிலே ஆக்கங்களை எழுதி வந்த போதுதான் எனது வாழ்க்கையிலே என்றும் மறக்க முடியாத சேனா யோகராசா சார் அவர்கள் அங்கு எங்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் கலாநிதியாக இருந்தார். அப்போது அவர் இனங்கண்டு என்னுடைய ஆக்கங்களை நூல்களுக்கு செலுத்துகின்ற அல்லது நூல்களிலே பிரசுரிக்கின்ற சில ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதன் பின்னராக நான் சுயமாக முன்வந்து எங்கள் ஊரினுடைய தனித்துவமான நாட்டார் பாடல்கள் அழிந்துவிடும் என்கின்ற ஒரு எண்ணம் என்னுடைய கவலையாக இருந்தது. அதனை தேடி துவக்க வேண்டும் என ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர்னு சொல்லக்கூடிய பதிவு கருவி ஒன்றை வாங்கி கொண்டு வீடு வீடாக சென்று அங்கே இருக்கின்ற முதியவர்களை அந்த பதிவுகளை நான் மேற்கொண்டேன். அந்த பதிவுகளை ஆவணப்படுத்தி, அதாவது எழுத்து மூலமாக்கி யோகராசா சார் அவரிடம் காண்பித்தேன். அவருக்கு எனக்கும் இடையிலான ஒரு நட்பு இருந்தது. இன்று நீங்கள் இந்த இடத்துல என்னை செவி காண்கிறீர்கள் என்றால் அதுக்கு காரணகர்த்தாவிலே அவரும் ஒருவர். அந்த வகையிலே அவரோடு பயணித்த அந்த காலப்பகுதியிலே அதை காட்டுகின்ற போது அவர் ஒரு நாள் என்னை வர சொல்லி கேட்டார், இதை உங்களோட நோக்கம் என்ன, இதை செடிய நோக்கம் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், இதை ஆவணப்படுத்த வேண்டும் சார். ஒருவருக்கு நீங்கள் இதை கொடுக்குறீர்களா, அவர் டிசி செய்கிறதுக்கு, அதாவது ஆய்வு செய்வதற்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். நிச்சயமாக கொடுக்குறேன், எனக்கு கொடுத்தால் அவர் ஆய்வு செய்து அதை நூலாக்கம் பெற்று விடுவார் நம்பிக்கை. அவ்வாறு நான் எடுத்த அந்த விடயங்கள் கிட்டத்தட்ட 75 விதமான விடயங்களை அவரிடம் ஒப்படைத்தேன். இன்னும் ஒரு 25 விதமான விடயங்களை அவர் அதை செய்து அதை அவர் ஆய்வுக்கு உட்படுத்தியதாக பயன்படுத்தினார். அப்படியான ஒரு பின்னணியிலே தான் நான் பல்கலைக்கழகத்தை முடித்த முன்னால் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது மத்திய கிழக்கு. அப்போது யோகராஜ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த சூழலில் இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கவிதையாக இருக்கின்றீர்கள், ஒரு புறச்சூழலுக்கு செல்கின்றீர்கள், அங்கே அனுபவங்கள் வித்தியாசமானவை, அவை தொடர்பாக இதுவரைக்கும் மத்திய கிழக்கிலிருந்து எந்த புலம்பெயர் இலக்கியமும் அனுபவங்கள் சார்ந்ததாக வரவில்லை, அதை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். நான் அந்த அடிப்படையிலே மத்திய கிழக்கில் இருக்கின்ற போது மத்திய கிழக்கு சார்பான அந்த அனுபவங்களை எல்லாம் அவருடைய வேண்டுகோள் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. நான் அதை கவிதையாக எழுதி செய்திருந்தேன். அதை நூலாக்குவதற்காக அவரிடம் கொடுத்து வைத்திருந்த போது, அணிந்துரைக்காக கொடுத்திருந்த போது அவர் இறந்து விட்டார் என்ற ஒரு துயர செய்தியும் தற்போதும் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதற்கிடையில் 2016ஆம் ஆண்டு எனது முதல் கவிதை தொகுதி வெளிவந்தது. மௌனத்தின் சத்தங்கள் என்கின்ற அந்த கவிதை தொகுதி மிகவும் புரட்சி கமால் வாழ்ந்த மண் ஏறாவூர், பிரபலியமான கவிஞர், சர்வதேச கவிஞர் என்று சொல்லக்கூடிய புரட்சி கமால் 3 தினங்களுக்கு முன்னர் தான் அவருடைய பிறந்த நாள் தினமாக இருந்தது. அந்த மண்ணுடைய வாசனை எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கவிஞர்கள் 10 கொண்டு என்கின்ற விதத்திலே கவிஞர்கள் இருப்பதாக நாங்கள் அறிய முடியும். அந்த அளவுக்கு பரவலாக இருக்கின்றார்கள். ஒரு எடுகொள்ளை சொல்கின்றேன். அந்த அடிப்படையிலே புரட்சி கமால் அவர்களுடைய அந்த கவிதை நூலை நான் வெளிநாட்டுக்கு போது வாய்ச்சிருக்கிறேன். நிறைய நிறங்களை வாய்ச்சி அதனுடைய சாராம்சங்கள், அந்த எழுத்து நுட்பங்களை அறிந்திருக்கிறேன். அப்படியாக புரட்சி கமாலுடைய புத்தகம் ஒன்றுக்கு வந்த கூட்டத்துக்கு அடுத்ததாக 2016 முதலமைச்சர் கலந்து கொண்டார், பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார், மாகாண சபை உறுப்பினர் கலந்து கொண்டார், பிரதேச சபை தவிசாளர் கலந்து கொண்டார், ஏனைய அரசியல் பிரமுகர்கள் கூட கலந்து கொண்டார்கள். பெருவொரு விழாவாக அது நடைபெற்றது.
அந்த விழாவிலே எனது மௌனத்தி சத்தங்கள் வெளியீடு செய்யப்பட்டது. அதிலே மிக மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் எனது ஆசான்கள் அதிலே கலந்து கொண்டு என்னை வாழ்த்தியவர். நிச்சயமாக இவ்வாறு உங்களுடைய இந்த எழுத்துத்துறை மீதான ஈடுபாடு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு சாகித்ய விருது கிடைக்க வேண்டும் என்ற விடயத்தில் நாங்களும் அதற்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்தில் நான் உங்களிடம் கேட்க வேண்டும், நீங்கள் கடந்த காலங்களிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்த போன்று இந்த வாசிப்புத்துறை மீதான அல்லது வாசிப்பு மீதான ஈடுபாடு என்பது இந்த தலைமுறையிடம் குறைந்து வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய தேசிய பாடசாலையில் இந்த வாசிப்பு திறனை மாணவர்கள் மத்தியிலே நீங்கள் மேம்படுத்துவதற்காக எடுத்து வருகின்ற முயற்சிகள் தொடர்பாக எங்களுக்கு சற்று கூறக்கூடியதாக இருக்குமா? இன்று நவீன தொடர்பாடல் ஊடகங்கள் தற்போது ஆக்கிரமித்துள்ள நிலையில் மாணவர்களுடைய தேடல்கள் குறைந்துள்ளன என்பதுதான் என்னுடைய கவலை. நான் ஏற்கனவே எனது பத்திரிகை செவ்வி ஒன்றிலே குறிப்பிட்டிருந்தேன். நேர்காணல் ஒன்றில் பத்திரிகையிலே நேர்காணலுடைய எனது நண்பர் சல்மான் உல் ஹாரிஸ் அவர்கள் செய்திருந்தார்கள். அதிலே நான் குறிப்பிட்டது, தமிழை மாணவர்கள் ஒரு பாடமாக கற்கிறார்களே தவிர ஒரு மொழியாக கற்கவில்லை. தமிழ் என்பது மொழி, உணர்வு, எங்களது உதிரம். அதன் மீது ஒரு ஆர்வமும் அதன் மீது ஒரு ரசனையும் ஒரு பிடிப்பும் இருந்து கற்கின்ற போதுதான் நீங்கள் சொல்வது போன்று அந்த வாசிப்பினுடைய இலக்கிய ரீதியான அந்த அனுபவங்கள் வாசிப்பு என்பன அவர்களுக்கு உந்து சக்தியாக அமையும். அப்படித்தான் எங்களுக்கு அமைந்தது. ஆனால் இன்றைய நிலையிலே மாணவர்கள் எல்லாம் கைத்தொலைபேசிக்குள் அடிமையாகிவிட்ட நிலையில் அவர்களுடைய வாசிப்பு என்கின்ற அந்த விடயங்களை விட்டு அந்த மாணவர்கள் டிக்டாக் என்று சொல்லியும் ஏனைய துறை சார்ந்த ஏனைய விடயங்கள் சார்பாகவும் தங்களை நேரங்களை கூடுதலாக ஈடுபடுத்திக் கொள்கின்ற அந்த நேரத்திலே அச்சுப்பிரதிகளாக வருகின்ற அந்த ஊடகங்களில் வருகின்ற அச்சுப்பிரதிகளை அல்லது ஊடக செய்தித்தாள்களை வாசிப்பதிலே வெகு சிலரே ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஒன்று தெரிய வேண்டும், அந்த உணர்வுகளை கற்றாரே காமுறுவர். அது மாதிரி நூல்களை கற்றவர்கள் அதை கற்கின்ற போது ஏற்கின்ற அந்த உணர்வு இருக்குத்தானே. ஒரு நூலை படித்து விட்டு அப்படி நெஞ்சிலே வைத்து அதை தன்னை மறந்து தூங்குகின்ற போது வருகின்றது. அந்த நூலை கண்களால் வாசித்து அதை மீளவும் திரும்ப வாசித்து அதில் இருக்கிற விஷயங்களை கருத்துக்களை உள்வாங்குகின்ற அந்த உணர்வு வித்தியாசமானது. இப்போ மாணவர்கள் அவ்வாறான செயற்பாடுகள் பெரும்பாலும் ஈடுபடுவதில்லை. நாங்கள் இந்த வாசிப்பை ஊக்குவிக்கக்கூடிய விடயங்களை மாணவர்களை முன்னிறுத்தி செய்கின்றோம், அவர்களோடு பரிமாறுகின்றோம், கலந்துரையாடுகின்றோம். சில வாசிப்பு வட்டங்களை உருவாக்கி சில நிகழ்வுகளையும் செய்திருக்கின்றோம் பாடசாலையிலே. அத்தோடு வருடத்தில் இருமுறை அல்லது ஒரு முறை நாங்கள் வாசிப்பு வாரம் என்று சொல்லியும் தமிழ் மொழி தின போட்டிகள் சார்பாகவும் அந்த மாணவர்களை பயிற்றுவிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்கின்றோம். அதிலே கவலைக்கிடமான விடயம் 2, அந்த போட்டிகள் வாசிப்பு நிகழ்வுகள் என்று வருகின்ற போது குறித்த ஒரு சில மாணவர்கள் அல்லது குறித்த தொகையினரை அதில் பங்கு பெற்றுகிறார்கள் தவிர பெருந்தொகையானவர் வெளியிலே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களும் அந்த போட்டிக்காக தங்களை வாசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்களே தவிர அதை தொடர்ந்தேச்சியாக வாசித்து அதனால் ஒரு வாசிப்பாளனாக ஒரு எழுத்தாளனாக வர வேண்டும் என்கின்ற அந்த விருப்பங்களுக்கு அப்பால் செயற்பட்டு கொண்டிருப்பது இந்த சமூகம் மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆனால் எவ்வாறான முயற்சிகளை எடுக்கின்ற போதும் அந்த முயற்சியினுடைய அடைவு நாங்கள் நினைத்த மட்டத்தை அடையவில்லை என்பதுதான் மிகவும் கவலையான விடயம். நிச்சயமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக மிக முக்கியமாக நாங்கள் இந்த சமூகத்துக்கு வருகின்ற பிரமுகரிடம் கேட்கின்ற விடயம், எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு இந்த இலக்கியத்துறையை கொண்டு செல்கின்ற விடயமாக இருக்கலாம், அல்லது இந்த தமிழ் மொழியை வளர்க்கின்ற விடயமாக இருக்கலாம். அதே போன்று இந்த இவ்வாறாக எங்களுடைய இலக்கியத்தை தொடர்ச்சியாக நாங்கள் பேணுகின்ற விடயங்களாக இருக்கலாம். அவை அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை நாங்கள் எங்களுடைய வருகின்ற பிரமுகரிடம் கேட்கிறோம். அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் கூறக்கூடிய ஒரு ஆலோசனையாக இலக்கியத்துறையை நாங்கள் பேணுவதற்கு என்ன விடயம் இருக்கும், அதை எங்களுடன் கூற முடியுமா நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக? நான் மிகவும் சிறப்பான கேள்வி. உண்மையிலே ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு சிறந்த வாசகன் கவலைப்படுகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் இலக்கியம் என்பது ஊடுகடத்தப்பட வேண்டியது. ஒரு சமூகத்திடமிருந்து ஒரு காலத்திடமிருந்து இன்னொரு காலத்துக்கு ஊடுகடத்த வேண்டியது. இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி. அந்த வகையிலே ஒரு சமூகம் இப்ப ஏற்கனவே இருந்த அந்த இலக்கிய தரம், அந்த ரசனை, அந்த பங்கு பற்றுதல் என்று சொல்கின்ற அனைத்தும் தேய்மானமாகவே வந்து கொண்டிருக்கின்றது. கவிஞர்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று கவிஞர்கள் அதிகரிக்கலாம்,
ஆனால் அந்த கவிதையை வாசிக்கின்றவர் குறைந்து விட்டார்கள். அதே நேரத்திலே கவிஞர்கள் மட்டும் அதிகரித்து இந்த சமூகத்துக்கு பயனில்லை. ஏனைய துறை சார்ந்த எழுத்தாளர்களும் அதிகரிக்க வேண்டும். ஆனால் அதற்கான வேலை திட்டங்கள் உண்மையிலேயே பாடசாலை மட்டத்தில் இருந்தால் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான வேலை திட்டங்கள் கலைக்கழகங்கள் இருந்து உருவாக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே இந்த இடத்திலே நான் நினைவு கூறப்பட வேண்டியவர் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர் திணைக்களத்தின் பணிப்பாளராக செயற்படுகின்ற நவநீதன் சார் அவர்கள் இந்த கலைக்கழகங்கள் ஊடாக கலைகளை வளர்ப்பது, வாசிப்பினை ஊக்குவிப்பது, ஏனைய துறைகளை வளப்படுத்துவது தொடர்பாக கலைக்கழகங்களை வளர்த்தெடுப்பதிலே மிகவும் கவனமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தமிழாசிரியர்கள் தமிழை ஒரு பாடமாக கற்காமல் ஒரு மொழியாக கற்க முன்வர வேண்டும். இது எங்களது மொழி, இதை எவ்வாறு விருத்தி செய்யலாம், இதை எவ்வாறு இன்னும் அடுத்த சந்ததிக்கு கடத்தலாம், அல்ல அடுத்த சந்ததிக்கு எவ்வாறு இதை விரிவடைய செய்யலாம், எவ்வாறு இதை ஊக்குவிக்கலாம் என்கின்ற வேலை திட்டங்களை தமிழ் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே பல விடயங்கள் தொடர்பாக தொட்டு சென்றிருக்கிறோம். உங்கள் நிகழ்ச்சியினுடைய நேரம் கருதி நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் ஒரு சுருக்கமான முறையிலே முடித்துக்கொள்ள நேருகிட்டு இருக்கிறது. பல விடயங்களை உங்களிடம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் உங்கள் தொடர்பாக ஏறாவது இருக்கக்கூடிய பலரிடம் நாங்கள் வினவிய போது அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நான் இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு வாழ்த்துப்பாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு வாழ்த்து மடலாக இருக்கலாம், இவருடைய கைவண்ணம் இல்லாமல் அந்த விடயம் அமைவதென்பது அரிதிலும் அரிது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அளவு தூரம் உங்களுடைய தமிழ் மீதான பற்று அங்கே சான்றுபடுத்தப்படுகின்றது என்ற விடயத்தையும் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியிலே குறிப்பிட்டுக் கொண்டு எங்களுடைய அழைப்பினை ஏற்றி எங்களுடைய கலையகத்துக்கு வருகிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல அனுபவங்களை எங்களுடைய சமூகத்துக்கு விதைத்து செல்கின்ற அலியார் தேசிய பாடசாலையினுடைய உதவி அதிபராக கடமையாற்றுகின்ற திரு நௌசட் பொய்ட் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்று எங்களுடைய துறைப்பாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருந்த கவிஞர் நௌஷாத் பொய்ட் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மற்றொரு துறைப்பாடு நிகழ்ச்சிகளை மற்றொரு பெருமங்களோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கீர்த்தனன். வணக்கம் நேயர்களே.